நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, அம்மா சீக்கிரமா மேல போ. கார்த்திக் அடிபட்டிருக்கு. என்ன? நான் டிராயரை திறந்துட்டு இருந்தேன். திடீர்னு அவன் கையை நடுவுல வச்சுட்டான். நல்ல விரல் மாட்டிக்கிச்சு. அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? கேட்டா எனக்கு உதவி செய்ய வந்தேன்னு சொல்றான். இங்க பாருமா, சீக்கிரம் போய் அவனுக்கு மருந்து போட்டு விடு போ. இதோ. அம்மா. கார்த்திக், அம்மா, என்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீங்க என் கைய ஊதி விட்டீங்கல்ல, அப்பவே எல்லாம் சரியா போயிடுச்சு. இந்த உனக்கு தேவையானது. நீ உண்மையாதான் சொல்றியாப்பா? நீ அம்மானு கத்துன உடனே என் உயிரே போயிடுச்சு. எங்க கைய காட்டு. சரியா போயிடுச்சுமா. அம்மா சாந்தி, வாமா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இதோ வந்துட்டேன்க்கா. வாப்பா. வாங்க. வா அர்ச்சனா. இந்த சீர் வந்து கார்த்திக் அர்ச்சனாவோட சார்பா. ஆனா அம்மா, இதெல்லாம் சம்பிரதாயம் கிடையாதே, அப்புறம் ஏன் கொடுக்குறீங்க? இது மச்சன சார்பா மாப்பிளைக்கு கொடுக்கறது. இதெல்லாம் உனக்கு நிச்சயதார்த்த பரிசாச்சேப்பா. இதெல்லாம் வாங்கித்தானே ஆகணும். அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். அர்ச்சனா, அதெல்லாம் சரிம்மா. குமுதா, மாணிக்கண்ணன் கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் கொண்டு போய் கார்ல வைக்க சொல்லு. இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போக வேண்டும். சரி. சந்தோஷமா இருமா. சந்தோஷமா இருமா. ஆமா, நம்ம நிச்சயதார்த்தம் கூட இப்படிதான் ஆச்சுல்ல. ஆனா யாரும் எனக்கு எந்த பரிசும் கொடுக்கவே இல்லையே. அர்ச்சனா, அர்ச்சனா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல்ல? ஆம் பெரியம்மா, வச்சாச்சு. மாணிக்கண்ணன், இத நீங்க எடுத்துட்டு போங்க. மத்த இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கணும்பா. நீயும் நந்தினியும் சந்தோஷமா இருங்க. இங்க பாரு அர்ச்சனா, கொஞ்சம் கவனமா இரு. என்ன அப்புறம் பண பிரச்சனை எல்லாம் எதுவும் வராம பாத்துக்க. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. கார்த்திக் இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. சரிம்மா, வா. சம்பிரதாயத்தை நீங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. எல்லாம் உங்க ஆதரவுல தான். எங்க ஆதரவு என்னங்க இருக்கு? எல்லாம் தாண்டவனோட ஆதரவு தான். அப்ப உத்தரவு கொடுங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வாப்பா. சம்பந்தி, அப்ப எங்களுக்கும் உத்தரவு கொடுங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்க எங்க கூட எங்க குடும்பத்துல ஒருத்தராவே நின்னுகிட்டு இருந்தீங்க. நிக்காம என்ன, நந்தினியும் எங்க பொண்ணு மாதிரி தானே. சம்பந்தி, கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க மருமகளை பாராட்ட மாட்டீங்களா? நீங்க எவ்வளவு அற்புதமான ஏற்பாடுகள் அவ பண்ணி வச்சிருந்தா. யாராலையும் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. சம்பந்தி, உங்ககிட்ட தானே இதையெல்லாம் அவ கத்துக்கிட்டா. அப்ப சரிங்க,
எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வா, போயிட்டு போயிட்டு வா. வா, போயிட்டு வா, போயிட்டு வா. வாங்க. போலாமா? போலாம். வாமா. வாமா. ம். அந்த ஆண்டவன் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுங்க. ஆ. ஒரு விஷயம் என் மனசுக்கு சரியா படல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்க சம்பந்தி கூட எங்களை நிக்க வச்சு ஒரு போட்டோ கூட எடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லல்ல? ஆமா, இன்னும் நானும் ஒரு போட்டோவும் எடுத்துக்கல. நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்துக்கலாம். நாளைக்கு பப்ளு கூட இங்க வந்துருவான். அவனோட பொண்டாட்டி பிந்துவையும் கூட்டிட்டு வருவான். ரொம்ப நல்லா இருக்கும். நாளையில இருந்தா கல்யாண கலாட்டாவே ஆரம்பிக்க போகுது. முதல் நாள் ரொம்ப நல்லா இருந்தது. உயிர் போய் உயிர் வந்தது எனக்கு. உன் உயிரை யாரு போக விடுவாங்க? ஒரு நிமிஷம் செத்தே போயிட்டேன். ஒரே தலைவலி, கால் வலி, இடுப்பு வலி. கார்த்திக், உனக்கு தெரியுமா, ம், இன்னைக்கு என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தா. ஏன் நான் அழகா இல்லைன்னா என்ன நீங்க நல்லபடியா பாத்துக்க மாட்டீங்களா? இல்ல, நீ மத்தவங்களை விட அழகா தெரிஞ்சாலும் இல்லைனாலும் நான் எப்பவும் உன்னை இதே மாதிரி தான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நீ எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்ப. இது நல்ல விஷயம்தான். நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் எந்த வேலை பண்ணாலும் அதுல எந்த குறையும் வரக்கூடாதுன்னு. என்ன கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறேன் கார்த்திக். வலி குறைஞ்சதா? ம், வேற எங்க வலிக்குது? இங்க ஓகே. இப்ப பார், 2 நிமிஷத்துல உன் தலைவலி எப்படி பறந்து போகுதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் இவ்ளோ அழகா வருது? நான் அக்குப்ரெஷர்ல டிகிரி வாங்கியிருக்கேன். நிஜமாவா? ஆமா, இன்னையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இப்போ உன் கால் தான் பாக்கி. அதையும் அழுத்தி விட்டா வலி பறந்து போயிடும். இல்ல இல்ல இல்ல, நீங்க இருக்கீங்களே கார்த்திக். உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா சொல்லுங்க, நான் அமுத்தி விடுறேன். நானும் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேனே உங்களை வச்சு. இல்ல இல்ல, உன்னால அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பாட்டி எப்பவும் தலைவலி வந்தா என்னதான் அமுத்தி விட சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இங்க வலிக்குதே. போங்க. ம், இப்ப சரியாயிடுச்சு. அர்ச்சனா, ம்? என் மேல உனக்கு கோவம் இல்ல? நம்ம கல்யாணத்தன்னைக்கு நான் சொதப்பிட்டேன்ல? ஆனா இப்ப எனக்கு அக்காவோட கல்யாணத்துல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாம இழந்த அந்த தருணங்கள்ல மறுபடியும் சந்தோஷமா வாழலாம். ம்? அனி, மருதாணி அரைக்கணுமா? ஆ, இல்ல இல்ல குமுதா, மருதாணி பவுடர் அவங்களே கொண்டு வருவாங்க. சரிங்க அண்ணி. அக்கா, துணி எடுக்கிறவங்க கிட்ட இன்னையில இருந்து 2 வாட்டி வந்து துணி எடுத்துட்டு போக சொல்லியிருக்கேன். நல்ல வேலை செஞ்ச. அர்ச்சனா, பருப்பு உருண்டை பண்ணிட்டேல? ஆ, பருப்பு உருண்டை பண்ணிட்டேன். வேற என்ன ஸ்வீட் பண்ணணும்னு சொல்லுங்க. பூசணிக்காய் அல்வானா மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். அத பண்ணிடுமா அர்ச்சனா? கவனமா செய், ருசியெல்லாம் நல்லா இருக்கணும் என்ன? இல்லன்னா அதுக்கு ஒரு கலாட்டா பண்ணிடுவாரு. அவரை மட்டும் நாம எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நந்தினி கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன? ம். அம்மா, இந்த பருப்பு சரியா இருக்கான்னு பாருங்க.
ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க. சாப்பிடு. நீ பண்ண நல்லா தானேமா பண்ணுவ. மாமா கிட்ட எப்படி செய்யணும்னு கேட்டல்ல. கேட்டுமா, காரம் கம்மியா போட சொல்லி சொல்லிருந்தாங்க. என்னாச்சுமா, காரம் அதிகமாயிடுச்சா? உப்பு உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அர்ச்சனா. உப்பா? என்ன அர்ச்சனா, உப்பு நிறைய போட்டுட்டியா? இல்ல இல்ல, உப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வாயில வைக்கவே முடியலக்கா. கடவுளே, அப்படின்னா இத கீழே கொட்ட வேண்டியதானா? பெரியமா, நான் ஒரு வேலை பண்றேன். இன்னும் கொஞ்சம் தால் பண்ணி அதுல கலந்துருவா. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லையே அர்ச்சனா. ஆ, என்னாச்சுமா? தீர்க்க சுமங்கலியா இருமா. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பப்ளு அண்ணா. தேங்க்யூ. சின்னவங்க பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது ஆ, அவங்களோட பண்பு என்னன்றது நமக்கு தெரிய வருது. ஆ. அது மட்டும் இல்ல, காலங்காத்தால எழுந்த உடனே அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம இவ எந்த வேலையும் செய்ய மாட்டா பெரியப்பா. ஆ, நாம எப்பவும் நல்லா இருக்கணும்னா பெரியவங்க ஆசீர்வாதம் அவசியம் இல்லையா? பரவாயில்லையே, உங்க மருமக ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறாளே. வந்த உடனே எங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. சாந்தி பெரிய அண்ணி யாரையுமே காணுமே. ஆ, இதை இப்ப கூப்பிடுறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எவளையும் கூட கூட்டிட்டு போ. உங்க அம்மா பார்த்தா அதிர்ச்சியில உறைஞ்சிடுவாங்க. சரிங்க ஆண்டி, வாங்க அண்ணி. வா போலாம். ஆமாண்ணா, சாந்திக்கு இவள ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க. அர்ச்சனா, எப்படி அர்ச்சனா இப்படி ஒரு தப்ப பண்ணுவ? இப்ப இது எல்லாருக்கும் எப்படி கொடுக்கறது நீயே சொல்லு. மா, இதுக்கு எல்லாத்தையும் நானே பண்ணிருக்கலாம். ஏமா, உப்பு அதிகமாச்சுன்னா அதை சமாளிக்கவே முடியாதாமா? தாராளமா சமாளிக்கலாமே. எப்படி? பிந்து இருக்கார்ல. பிந்து எல்லாத்தையும் சமாளிச்சிருவா. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. இவதான் பப்ளுவோட பொண்டாட்டி பிந்து. ஆஹா. எப்படி கார்த்திக் இருக்க? நல்லா இருக்கேன் பப்ளு. இவன் தான் கார்த்திக். வணக்கங்க. வணக்கங்க. நீ சித்திய கல்யாணத்துல பாத்துட்டல? இவங்க தான் பெரியம்மா. வணக்கம் பெரியம்மா. இவங்க தான் அர்ச்சனா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வா. நல்லா இருப்பா, சந்தோஷமா இருங்க. நல்லா இருங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, எதுக்காக நீங்க எல்லாரும் டென்ஷனா இருந்தீங்க? ஒண்ணு இல்ல, அர்ச்சனா தெரியாம பருப்புல உப்ப ஜாஸ்தி போட்டுட்டா. அப்படியா? அவ்வளவுதான் விஷயமா? இருங்க, நான் சரி பண்ணிடுறேன். வாங்க அர்ச்சனா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சப்பாத்தி மாவோட உருண்டை எடுத்துக்கங்க. அப்புறம் இதை எடுத்துட்டு இந்த உருண்டைய இது உள்ள போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப உப்பு அது இழுத்துக்கும். ஆமாமா, இவ்ளோ பெரிய விஷயத்தை இப்படி அழகா சமாளிச்சிட்டியே. இந்த விஷயம் எனக்கும் தெரியும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே. பெரியம்மா, சித்தி, இப்ப நீங்க 2 பேரும் போய் நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க. அதான் பிந்து இருக்கால்ல, எல்லா வேலையும் அவன் முடிச்சிருவா. அது எப்படிப்பா முடியும்? மருமக வந்து இன்னும் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லா வேலையும் பார்க்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு இவ செஞ்ச விஷயமே ரொம்ப பெருசு. ஆ, நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நோ நோ அண்ட் நெவர். முதல்ல நீங்க போய் ஓய்வு எடுங்க. ஐயோ, வாங்க வாங்க பப்ளு, வாங்க. எதுவும் பேசாதீங்க, வாங்க. வேலை நிறைய இருக்கு. சொல்றேன்ல, வாங்க. வேலை இருக்குடா. வாங்க 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 வாங்க. சொன்னா கேளு, கேளு. ஐயோ, இது இப்ப குழம்போட கரைஞ்சிடும். அதனால உப்பு இருக்காது. எப்பவும் உப்பு அதிகமான இந்த மாதிரி செஞ்சா போதும். உப்பு சரியா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. முதல் தடவை இப்படி ஆகும்போது நானும் இப்படிதான் முடிச்சிட்டு நின்ன. பெரியவங்க சொல்லி கொடுத்ததுனால எல்லாம் தெரியுது. அது ராதிகா, ராதிகா என்னங்க? என்னாச்சு?
ஒண்ணும் இல்லைங்க. நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். சொல்லவா, நம்ம பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு பொறுப்போட நாத்தனார் கல்யாணத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கான்றது தானே. நீ எப்பவுமே அவ பின்னாடியே நின்றுக்கிட்டு அர்ச்சனா வேலையை கத்துக்கோ, வேலை கத்துக்கலன்னா கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா இப்ப நம்ம பொண்ணை பாத்தியா? ஆமா, அவளை அப்படி பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னவோங்க, அந்த ஆண்டவன் கிட்ட நான் கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் நடுவுல வரக்கூடாது. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல, நான் இப்போ அர்ஜென்ட்டா வெளியில போகணும். நாம அப்புறமா விளையாடலாம், சரியா? நான் தான் சொல்றேன்ல, இப்ப வேண்டாம். கார்த்திக், கமான். எடுத்துட்டு போங்க. என்னாச்சு, பயந்துட்டியா? ஆமா, பயந்துட்டேன். நான் மறுபடியும் உன்கிட்ட தோக்க கூடாதுல்ல. இப்ப நீ தோக்கறது எப்படிங்கறத மறந்தே போயிட்டு போல இருக்கு. பாரு, வந்த உடனே ஆரம்பிச்சாச்சா? ஹாய் அக்கா அண்ட் கங்க்ராச்சுலேஷன். பாருங்க, இப்போ உங்க தம்பி எங்க உங்களோட பல்லக்க தூக்க வந்துட்டேன். உனக்கு வாழ்த்துக்கள்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ம். ஆமா, பிந்து எங்க கிட்ட காட்ட மாட்டியா? அவளை நீங்க தான் போய் பார்க்கணும். நீங்க வீட்டுக்குள்ள போய் பாருங்க. எல்லாரோட யார் அழகா இருக்காங்களோ, எல்லார விட யார் சுறுசுறுப்பா இருக்காங்களோ, அவளை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் தெரியணும். அவ தான் என்னோட வைஃப். சரி, போலாம் லக்ஷ்மி. கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் என் மேரேஜுக்கு வரல? ஒருவேளை உனக்கு உன் ஒய்ஃபை விட என் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருப்பாங்களோன்னு ஒரு பயம் வந்துருச்சா என்ன? சும்மா சொன்னேன். வாவ், ரூம் ரொம்ப அழகா இருக்கு. அட குமுதா, பத்திரமா வைமா. இந்த ஸ்வீட் டப்பா இருக்குல்ல, இதெல்லாம் அங்க வச்சிரு. இந்த புடவைங்க பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது பெரியமா ரூம்ல. இதுவா? ஆமா. அப்புறம் இது பெரியமாவோட ரூம். சரி, பத்திரமா பாத்து பாத்து. நீங்க எப்பவும் தலையில முந்தானி போடுவீங்களா? வீட்டு பெரியவங்க முன்னாடி முந்தானைய தலையில போடலைன்னா நல்லா இருக்காதுல்ல. அம்மாடி பிந்து, ஏமா நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க வேண்டியதானே? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, டயர்டா இருக்கும்ல. எங்க அக்காவுடைய கல்யாணத்துக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கா நான் இங்க வந்திருக்கேன். என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க, செய்யறேன். கல்யாண வேலை எல்லாத்தையும் எங்க மருமக தான் பாத்துக்கிறா. வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்க மருமக கிட்ட சொல்லிடு. சரி. இது ரெண்டு அணிங்களும் இங்கதான் இருக்காங்க.